திருக்கோளூர் பெண்பிள்ளை இரகசியம் 68ஆம் இரகசியம். கள்வன் இவன் என்றேனோ லோககுருவைப் போலே. சாமி, இது வாமன அவதார கதை என்று தொடங்கினாள் அந்த சின்ன பெண். பிரகலாதாழ்வாருடைய மகன் விரோச்சனன். மன்னன் விரோச்சனனின் மகன்தான் பலி சக்கரவர்த்தி, மகாபலி என்று நாம் கூறுவோம். பிரகலாதாழ்வாரின் பேரப்பிள்ளை. இவனும் ஆசுரன். இவன் தேவர்களை அடக்க எண்ணி தன் குல குருவான சுக்ராச்சாரியார் உதவியுடன் பல யாகங்களை செய்தான். பலன் பெற்றான். அந்த பலனால் தேவேந்திரனை விரட்டி அடித்தான். பூ புவ சுவ என்ற 3 லோகங்களையும் கைப்பற்றினான். தேவேந்திரன் மகாபலியுடன் சண்டையிட முடியாமல் திருமாலிடம் வந்து தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று பாதங்களில் விழுந்து வணங்கினான். திருமாலும் சரி, உன்னை காக்கிறேன் என்று வாமன அவதாரம் எடுத்தார். அதிதி தேவிக்கும் கஷ்யப முனிவருக்கும் 12வது மகனாக குள்ளமான வடிவத்தோடு வாமன மூர்த்தியாக அவதரித்தார். நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் பிரகலாதாழ்வாருக்கு இனி உன் குலத்தில் யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அதனால் மகாபலியை கொல்ல மனம் வரவில்லை. பிரம்மச்சாரியாக வேடம் தரித்து மகாபலி யாகம் செய்து கொண்டு இருக்கும் இடத்திற்கு சென்றார். யாகம் செய்து கொண்டு இருந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று, சக்கரவர்த்தியே, எனக்கு தானம் வேண்டும் என்று தன் பிஞ்சு வாயால் மழலை மாறாத மொழியில் பிராமணனுக்கே உரிய வினயத்துடன் கேட்டார். இப்படி ஒரு அழகான குழந்தை தன்னிடம் தானம் கேட்கிறது என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் மகாபலி சக்கரவர்த்தி அந்த குழந்தையை வரவேற்று, உன்னை போல ஒரு அழகான பிரம்மச்சாரி குழந்தையை இதுவரை நான் கண்டதில்லை. இந்த குழந்தை என்ன பெரிதாக தானம் கேட்கப் போகிறது என்று எண்ணிய மகாபலி, என்ன வேண்டுமோ கேள் என்றான். இந்த காலால் எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டது அந்த சின்ன குழந்தை. உடனே மகாபலி தந்தேன் என்றார். மகாபலியின் அருகில் குல குருவான சுக்ராச்சாரியார், அரசே, கொடுக்காதீர்கள் என்று தடுத்தார். மகாபலி, ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று வினவ, சுக்ராச்சாரியார் வந்திருப்பது திருமால். இவர் கபட நாடகம் நடத்தி உன்னை வஞ்சித்து உனது சொத்தை அபகரிக்க வந்துள்ள கள்வன் என்று எச்சரித்தார். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, கொடுத்தேன் என்ற வாக்கை என்னால் மீற முடியாது என்று உரைத்து தானம் கொடுக்க கையில் கெண்டியை எடுத்தார். உடனே சுக்ராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து கொண்டு கெண்டியின் மூக்கில் அடைத்து கொண்டு நீர் வரவிடாமல் தடுத்தார். இதை அறிந்து கொண்ட வாமனமூர்த்தி கையிலிருந்த தர்பை புல்லால் கெண்டியின் துவாரத்தை சோதிக்க சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கண் போனது. வள்ளலான மகாபலி சக்கரவர்த்தி நீர் வார்த்த போது அது வாமனனின் கையில் படுவதற்கு முன் வாமன மூர்த்தி கிடுகிடுவென்று திரிவிக்ரமனாய் ஆகாயத்தை தாண்டி வளர்ந்தார். ஓர் அடியால் கீழ் லோகத்தையும் மற்றொரு திருவடியால் மேல் லோகத்தையும் அளந்து முடித்தார். 3வது அடியை எங்கே வைக்க என்று கேட்டார் வாமனமூர்த்தி. பலி சக்கரவர்த்தி தடுமாற, என் தலையில் அந்த அடியை வையுங்கள் என்று கூற, வாமனமூர்த்தி அவனை கீழ்லோகத்தில் அடைத்து தேவேந்திரனின் அரசை மீட்டு கொடுத்தார். சாமி, வாமனனாக வந்தது திருமால்தான் என்று உணர்ந்த அவனை கள்வன் என்று அழைத்தேனோ? இல்லையே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். சாமி, என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, கள்வன் இவன் என்றேனோ லோககுருவை போலே என்று கூறினார். இதில் லோககுரு சுக்ராச்சாரியாரா என்றார். ஆம் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். அறிவால் சிறந்த ஒருவரை தான் லோககுரு என்று கூற வேண்டும். இவர் திருமால் என்று தெரிந்தும் வண்டு ரூபத்தில் தடுக்க எண்ணினார். இவரை லோககுரு என்று கூற முடியாது என்றார் உடையவர். தாங்கள் கூறுவது சரிதான் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், இருந்தாலும் உன் வாக்கியத்தில் தப்பில்லை என்றார். அந்த சின்ன பெண் புரியாமல் விடிக்க, உடையவர், குழந்தாய், நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று இருக்கிறது. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க ஆறும் என்று கூறுகிறார். வேதத்தை இல்லை என சொல்ல புத்தனாக அவதரித்தார் திருமால்.
என்று உடையவர் கூற அந்த பெண், சாமி, வேதத்தை நிலைநாட்டதானே திருமால் அவதரிப்பார், நீங்கள் வேதத்தை இல்லை என்று சொல்ல அவதரித்தார் என்று கூறுகிறீர்களே என்று புரியாமல் கூறினாள். உடையவர் புன்னகைத்து கொண்டே, பிள்ளாய், உண்மைதான். ஒரு காலத்தில் அசுரர்கள் அந்த வேதத்தையே பற்றி கொண்டு அதனுடைய பிரபாவத்தாலேயே நல்லவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களிடமிருந்த வேத பற்றை ஒழித்தால்தான் அவர்களை அழிக்க முடியும் என்ற நிலைமை உருவானது. வேத பற்றுதலை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல புத்தராய் அவதாரம் செய்தார் திருமால். பெருமாள் புத்தராய் அரக்கரை வஞ்சிக்க கையில் பௌத்த சாஸ்திரம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு வேதத்தில் சொல்லியிருப்பது எல்லாம் தவறு என்று பிரச்சாரம் செய்தார். அசுரர்கள் அவர் வார்த்தையில் மயங்கி வேதத்தை கைவிட அவர்களிடமிருந்த சக்திகளெல்லாம் அழிந்து போயின. இங்கே புத்த வேடம் கள்ள வேடம் என்று நம்மாழ்வாரே கூறிவிட்டார். நம்மாழ்வார் பெருமாளின் அருளை நேராக பெற்றவர். அதனால் இவர் அறிவில் சிறந்தவர். இவரே பிரபஞ்சன கூடஸ்தர். நமக்கு எல்லாம் அவரே தலைவர். அதனால் அவரே லோக குரு என்றார். மிக அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண் பூரிப்புடன். பெண்ணே, நம்மாழ்வார் நீ சொன்ன கதையையும் கூறியிருக்கிறார் என்று பக்கத்திலிருந்த சிஷ்யரிடம் நம்மாழ்வார் பாசுரத்தை பாடச் சொன்னார். உடனே பக்கத்திலிருந்த சிஷ்யர் இனிய குரலில், கொள்வன் நான் மாவலி மூஅடி தா என்ற கல்வனே என்று பாடினார். உடையவர் மகாபலியிடம் சென்று சின்ன காலை காட்டி 3 அடி நிலம் தா என்று கேட்டுவிட்டு உடனே பெரிய காலால் ஓங்கி உலகமளந்த கல்வனே என்கிறார் நம்மாழ்வார். பெண்ணே, கல்வன் என்று சொன்ன லோக குரு நம்மாழ்வார்தான் என்றார். அந்த பெண் பரவசத்துடன் உடையவரை வணங்கினாள். உடையவர், நம்மாழ்வார் மட்டும் இல்லை பெண்ணே, திருமங்கையாழ்வாரும் கல்வன் என்று கூறியிருக்கிறார் என்றார். அப்படியா சாமி என்றாள் அந்த சின்ன பெண் வியப்புடன். நீரகத்தாய், நெடுவரையின் உச்சி மேலாய், காரகத்தாய், கார்வானத்துள்ளாய், கல்வா என்று பெருமாள் தன் அடியார்களுக்கு தன்னை மறைத்து மறைத்து போக்கு காண்பிக்கிறார். அதனால் திருமங்கை ஆழ்வார் அவரை கல்வன் என்கிறார் என்றார் உடையவர். சாமி, அருமை. ஆனால் நீங்கள் நம்மாழ்வாரை லோககுரு என்று கூறினீர்கள். திருமங்கை ஆழ்வாரை லோககுரு என்று கூற முடியுமா என்றாள். உடையவர், பிள்ளாய், திருமங்கை ஆழ்வார் வெண்சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணன் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்கிறார். திருமங்கை ஆழ்வார் கண்ணமங்கை பெரும்புறக் கடல் பெருமாளை நோக்கி, என் பாடல்கள் உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும், புரியவில்லை என்றால் என்னிடம் வந்து பாடம் படி என்று பெருமாளையே பாடம் படிக்க கூப்பிடுகிறார். பகவானுக்கே பாடம் கற்றுக் கொடுக்கும் ஒருவர் லோக குருவாக தானே இருக்க முடியும் என்றார். அந்த பெண் உடையவரை மீண்டும் வணங்கி, கடல் ஓசை என்றேனோ பெரிய நம்பியை போலே என்றாள். 68ஆம் பகுதி நிறைவடைந்தது.